அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 6/1/2026. திருதியை திதி காலை 8:02 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆயில்யம் நட்சத்திரம் நண்பகல் 12:17 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதனத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, பாகப்பிரிவினை செய்ய, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அறிவு என்பது நதியை போன்றது. அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு அமைதியாக இருக்கும். ஆமாங்க, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. அலட்டிக்காமல் அமைதியாக அறிவுபூர்வமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 9வது வீட்டில் முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு இருக்கிறதுனால நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பழசான வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான யோசனைகளில் இறங்கிட்டீங்க. இஎம்ஐ எவ்வளோ வருது, குடும்ப பட்ஜெட்டில் எவ்வளோ துண்டு விழுது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆலோசனைகள் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் அவங்க பெருசாக வளரணும் அப்படிங்கிற கவலைகளும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் 9வது வீட்டில் 3 முக்கிய கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சில பொறுப்புகள், சில பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. அதே மாதிரி திடீர் பயணங்களும் உண்டு. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்குதுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால சிக்கனமாக கொஞ்சம் இருக்கிறது நல்லது. எதையாவது பேசி சிக்கிக்கவும் கூடாது, அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட முக்கியமாக எச்சரிக்கையாக இருங்க. எதிர்த்து பேசுகிறவங்கள கூட நீங்கள் நம்பிடலாம், ஆனால் கூட இருந்துக்கிட்டே குழிபறிக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:15 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மாலையில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உன்னை சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே உன்னை செதுக்கி உயர வைக்கும் சாதனை தான் உன்னுடைய வாழ்க்கை பயணமாகும். ஆமாங்க, எத்தனையோ சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் போராடின்னு இருக்கீங்க. ஒத்தையாக நின்று கம்பு சுற்றின்னு இருக்கீங்க. தனி ஒருவராக இருந்து வாழ்க்கை பயணத்தில் கடந்துகிட்டு இருக்கீங்க. இப்படி எத்தனையோ சாதனைகளை செய்து கொண்டு எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டு
கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. சாதகமான வீடுகளில் அவர் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் சாதிச்சு காட்டுவீங்க. நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்கோபத்தெல்லாம் இப்போ நீங்கள் குறைச்சிட்டீங்க. ஆனால் 8வது வீட்டில் 4 கிரகம் இருக்கிறதுனால கோபப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட கோபப்படுற மாதிரி எல்லோரும் நடந்துக்கலாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள், மனக்கசப்புகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விட்டு தீருங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால மேற்கொண்டு வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, புது முதலீட்டாளர்கள் பங்குதாரர்கள் கிடைப்பாங்களா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உத்தியோகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் வேலை சுமை, இன்னொரு பக்கம் பாராட்டு, இதுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாவாங்க. ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் புதியவர்களை நம்பி எதுவும் கொடுக்கவும் வேண்டாம், எடுக்கவும் வேண்டாம். அந்த வகையில் எச்சரிக்கையாக இருங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால வீட்டுக்கு யாரையும் அழைச்சிட்டு வராமல் இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:15 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வறுமைதான் செல்வத்தின் அருமையை நமக்கு உணர்த்துகிறது. அழுகைதான் தன்னம்பிக்கையை விதைக்கிறது. தோல்விதான் வெற்றிக்கான வழியை திறந்து விடுகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் துவண்டு விடாமல் வெற்றி நமதே என்று விடாமுயற்சியால் சாதித்து காட்டக்கூடிய விற்பன்னர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்து ஒரு மாதிரி ஓட வச்சுட்டே இருக்காரு. உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஓய்வெடுக்கவே முடியலை, எல்லா நேரமும் அப்படியே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் வந்து சேருங்க. 4 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. புது புது யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். தைரியமாக சிலதெல்லாம் பேசுவீங்க. உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. எங்கே போனாலும் மற்றவங்களால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. வித்தியாசமாகவும் நீங்கள் பார்க்கப்படுவீங்க. புகழ் கௌரவமும் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகுங்க. ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கேது உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற தொழிலில் இன்றைக்கி லாபமும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:15 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் குழந்தையாகவே விழு, மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க. ஆமாங்க, குழந்தைங்க தடுமாறி விழுந்தாங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு மறுபடியும் எழுந்து குடுகுடுன்னு ஓடின்னு இருப்பாங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. ஏதாவது சிக்கலோ தடங்கல்களோ ஏதாவது வந்தால் அந்த நிமிஷம் கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த நிமிஷம் அடுத்த கட்ட வேலையில் தீவிரமாக இறங்கிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எதற்காகவும் கவலைப்படாமல் லட்சியத்தையும் குறிக்கோள்களையும் அடைவதிலேயே குறியாக வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த கவலைகள் பிரச்சனைகள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:17 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:17 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நண்பகலுக்கு பின்னர் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்ததெல்லாமே வெற்றி அடையுங்க. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது சாதகமாகவே முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் சின்னதாக அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுகிறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 9வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அப்பப்போ கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் வந்து விலகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி மதியத்திலேருந்து வியாபாரம் நல்லா இருக்குது, லாபம் இருக்குது அப்படின்னு மனசில் ஒரு சந்தோஷம் வருங்க. உத்தியோகத்தில் கூட காலையில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் சின்னதாக உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. நண்பகல் வரைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன்னிடம் தன்னம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் இந்த மண்ணில் இருந்து கொண்டே அந்த விண்ணை கூட தொட்டுவிட முடியும். ஆமாங்க, அறிவியல் அறிஞர்கள் அந்த நம்பிக்கையோடு தானே சில சேட்டலைட்டெல்லாம் விட்டு மண்ணில் இருந்து கொண்டே விண்ணை தொடுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் பெரிய பெரிய இமாலய சாதனைகளை எல்லாம் தன்னம்பிக்கையால் சாதித்து காட்டக்கூடியவர்கள், தன்னம்பிக்கையால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்துருக்காரு. நண்பகல் 12:17 உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறாரு. மகம் நட்சத்திரத்தில் தான் மதியத்திலிருந்து பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பும் ஒரு பக்கம் இருக்குங்க. மற்றபடி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கசகசன்னு இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாம். அதே போல் எதுலேயுமே கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. ஏதாவது உதவி செய்கிறதா இருந்தால் உதவலாம். ஆனால் ஆவணங்களில் கையெழுத்து போட்டு சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் இப்போ கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கும். அது பின்னாடி ஓடின்னு இருக்காதீங்க. அப்படி
இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சிக்கிக்கக்கூடாது. காவல்துறை காக்கி சட்டை கருப்பு சட்டைன்னு போய் அப்புறம் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த பாகப்பிரிவினை விஷயங்கள் சுமூகமாக பேசி முடிவெடுக்கலாம். அதே நேரம் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, இருந்தாலும் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:17 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே, பயத்தின் முடிவே வாழ்க்கையின் ஆரம்பம். சரியான எண்ணங்களே சரியான வாழ்க்கையை அமைத்து தருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. உண்மை என்னவோ அதை நான் உறக்க சொல்வேன், எல்லார்ட்டையும் சொல்லுவேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசுவதோடு மட்டுமல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டு கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. செலவுகளை தடுக்க முடியலை, வருமானத்தை வளர்த்துக்க முடியலை, நடுவில் திணறி திண்டாட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் தேம்பி அழும் அளவிற்கு மனதில் ஒரு அழுத்தமும் இறுக்கமும் வந்து போகுங்க. ஆனாலும் 4வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால 4 விதத்துலேயும் முயற்சி பண்ணுவோம், ஏதாவது ஒன்றாவது ஒர்க் அவுட் ஆனால் போதுன்னு சொல்லி நம்பிக்கையோட சில முயற்சிகளில் இறங்குவீங்க. அதில் ஒரு முயற்சி இன்றைக்கி பலிதமாகும். கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இங்கே வாங்கி அங்கே கொடுத்து, அங்கே வாங்கி இங்கே கொடுத்து, இப்படியே எவ்வளோ நாளைக்கு நாம் சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சங்கடம் மட்டும் விலகுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனம் பழசு புதுசு இதில் எது எப்படி இருந்தாலும் பழசு வச்சுருந்தாலும் புதுசு வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்குதே, வண்டியை விற்றுட்டு பேசாமல் வேறு வண்டியில் போகலாமா அப்படிங்கிற யோசனைகள் கூட ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சந்திரன் 12வது வீட்டுக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால வாடிக்கையாளர்களுக்கு கடன் எதுவும் தர வேண்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் அழைச்சி பாராட்டுறாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் நம்ம அருமையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:17 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சேர்த்து வைத்த பணம் வறுமையில் பலனளிக்கும். அதே போல் சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் பலனை தரும். ஆமாங்க, ஏதோ கொஞ்சம் சிக்கனமாக சேமித்து வச்சோம்னா பண கஷ்டம் வரும்போது அதை எடுத்து பயன்படுத்தி கவலை இல்லாமல் இருக்கலாங்க. அதே மாதிரி புண்ணியத்தை சேர்க்க சேர்க்க நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள்லாம் நல்லதாக அமையுங்க. பிறவியே வேண்டாங்க, இந்த பிறவியே போதும், இதில் பட்ட கஷ்டமே போதும்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து சரணாகதி அடைந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு புதன் தாங்க. அவர் 3வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு பக்கம் செலவு அதிகமாகிட்டே தாங்க போகுது. ராசிநாதன் சுக்கிரன் பாதகாதி
ராசியாதிபதி சூரியனோட இருக்கிறதுனால உடம்பு போட்டு பாடாப்படுத்துது, மருந்து மாத்திரன்னு சாப்பிட்டு வாழ்க்கையே வேறு மாதிரி போகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. அதே போல் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொடுத்த பணத்தை கூட நாம் தைரியமாக கேட்க முடியலையே, கேட்டோம்னா அதுக்கு பேப்பர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. எல்லாரையும் நம்பி தான் நாம் எல்லாருக்கும் கொடுத்தோம், இப்போ எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இனிமேல் யாரையுமே நம்ம நம்பக்கூடாது. அவசர ஆத்திரத்துக்கு ஏதாவது கேட்டாலும் கூட இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான், அப்போ தான் நாம் தப்பிக்கலான்னு சில நேரங்களில் சில முடிவுகளுக்கும் நீங்கள் வருவீங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்க மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:17 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி, உன் திறமையை நீயே உணர்ந்து புரிந்து கொண்டால் நீ முதலாளி. ஆமாங்க, என் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் திறமையானவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க சொந்த தொழில் தொடங்கி முதலாளியாக மாறிடுறாங்கங்க. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் மேலே தீராத நம்பிக்கையோடு இருப்பீங்க. நம்மால் முடியாத விஷயம் ஏதும் இல்லைங்கிற நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்காமல் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு முடியாததையும் முடித்து காட்டும் முடிசூடா மன்னர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நண்பர்களுக்கு நிறையா உதவி இருக்கீங்க, உறவினர்களும் நிறையா உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. யார் கேட்டாலும் அழுக்காமல் சலிக்காமல் ஏதோ நம்மால் முடிஞ்சதை நாம் செய்வோம். அதே மாதிரி நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, முதல்ல ஊர் உலகம் நல்லா இருக்கணும், அது நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியுங்கிற தெளிவான சிந்தனை இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு திறமை, அறிவு திறமை, ஆராய்ச்சி மனப்பான்மை இதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உலகளாவிய சிந்தனைகள் உங்கள் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. உலகம் ஒரு பெரிய உருண்டை, நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம பிள்ளைகளை நினச்சி அப்படியே கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. நாம் வெளியில் சிலருக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் ஒரு பக்கம் சந்தோஷம் உண்டு, எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய சூழலும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு பெருசாக புதுசாக ஏதாவது இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:17 வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:17 பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னை குப்பை என்று வீசியவர்கள் முன்னால் நீ கோபுரம் என உயர்ந்து காட்டு. ஆமாங்க, வாழ்க்கையில் உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செய்தவங்க, உங்களுக்கு எதிராக சதி பண்ணவங்க, இவங்களையெல்லாம் நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கணும்னா நாம் வைராக்கியத்தோடு வளர்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும், முன்னேறி காட்டணும். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க தலகுனியணுங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த
2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறி காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:17 பிறகு நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஒரு பகுதி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை சுமை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கொஞ்சம் கசந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, விடியாத பொழுதுண்டோ முடியாத செயலுண்டோ, முயன்று கொண்டே இரு, ஒரு நாள் விடிவு உன்னை தேடி வரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இன்றைக்கி நாம் சிரமப்பட்டாலும் இன்றைக்கி நாம் சிக்கலில் இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நம்மால் நாளைய தினத்தில் வாழ்ந்து காட்ட முடியும், வருங்காலத்தில் நம்ம வசதி வாய்ப்போடு இருந்து காட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வைராக்கியத்துடன் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்றைய தினமும் நீங்கள் நிதானமாக இருக்கணும். நாளைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. நண்பகல் 12:17 வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அது வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கணுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:17 முதல் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டியில் அதிகமாக வேகமாக போக வேண்டாங்க. வண்டி எடுக்கும்போதே பிரேக் இருக்கா, ஃபியூல் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் பண விஷயம், முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களை அனுப்பி வைக்காமல் நேரடியாக நீங்களே போய் பேசிட்டு வர்றதோ அல்லது வாங்கிட்டு வர்றதோ அது மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சாதாரணமாக பேச போய் சண்டையில் போய் முடிஞ்சிருச்சேன்னு சில நேரங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில முணுமுணுப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க. திடீர்னு சிலர்லாம் அறிமுகமாகுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்தேன், அப்போவே நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உங்களை தாறுமாறாக புகழ்ந்து பேசுவாங்க. அப்புறமா தான் கிளம்பும்போது கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு அவசரமாக தேவைப்படுது அப்படிம்பாங்க. அதனால் புகழ்ந்து பேசுபவரிடம் எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி போட்டிகள் கடுமையாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அழுத்தம் தாங்கும் நிலக்கரியே வைரமாகும். அழுத்தங்கள் உங்களை அழுத்துவதற்காக அல்ல, அழிப்பதற்காக அல்ல, ஜொலிப்பதற்காக வருகின்றன. ஆமாங்க, எத்தனை மன அழுத்தங்கள், எத்தனை மன இறுக்கங்கள், யாருக்கிட்டையுமே நீங்கள் எதையுமே வெளிப்படுத்தினது இல்லையே.
உங்கள் உள் மனசுலேயே அதெல்லாம் போட்டு போட்டு பூட்டி வச்சிங்க. கையாலேயே காற்றுல எழுதி பார்த்தீங்க. கஷ்டகாலமெல்லாம் எப்போ தீரும்னு நீங்கள் எத்தனையோ நாட்கள் பகல் கனவும் கண்டீங்க, கனவும் கண்டீங்க. ஆனாலும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகி கொண்டே இருக்கிறது. கடின உழைப்பால் தன்னுடைய கனவுகளை எல்லாம் வெற்றிகளாக்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் அற்புதமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் உங்களுடைய புது முயற்சியில் எல்லாமே பலிதமாகும். குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள்லாம் பார்த்த உடனே ஓடி வந்து இப்போ நலம் விசாரிப்பாங்க. அதே மாதிரி முக்கியமான விழாக்கள்லாம் நீங்கள் போகும்பொழுது கடைசி வரிசைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க. இப்போ 4வது வரிசையில் உட்கார்ந்தா கூட முதல் வரிசையில் உட்காருங்க அப்படின்னு உங்களை முன்னோக்கி இழுத்து உட்கார வைப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தில் இருக்கிறவங்களே வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பெருசாக நம்பினதில்லை. இப்போ தாங்க கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் மேலே நம்பிக்கை இப்போ தாங்க அவங்களுக்கு வருது அப்படிங்கிற எண்ணங்கள் செயல்பாடுகள் இன்றைக்கி நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. வேலையாட்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க 7.5 சனி இருக்கிறதுனால. அதனால் எந்த வேலையாலையும் முழுசாக நீங்கள் நம்பிடக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 12:17 பிறகு அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உன்னை யாரும் தேடவில்லை, தேடி வரவில்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரமாக இல்லை என்பதை நினைத்து எப்போதும் சந்தோஷப்படு. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. யாருக்கும் நாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போகணும். யாரும் நம்மளை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாமே துணைதான் என்று நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடன் பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. முடியாத விஷயங்கள் கூட இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தத்துவமாக அதிகமாக பேசுவீங்க. சிலர் புது தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. இருக்கிற தொழிலில் சிலர் விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் நல்ல எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் நாளைய பொழப்பு ஒழுங்காக ஓடணுமே அப்படிங்கிற மாதிரியான தவிப்பும் இன்னொரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சங்கடப்படுவீங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. தொழில் தொடங்கிறதுக்கான சூழல் வரும். சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சூழலும் வருங்க. அதே மாதிரி உத்தியோகமும் உங்களுக்கு அமோகமாக இன்றைக்கி இருக்குது. சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துருக்கிறதுனால உடம்பு பாடாப்படுத்துது. பத்திய சாப்பாடு சாப்பிட்டா கூட வயிறுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னவோ தெரியலப்போ அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அழுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கேது உங்களுக்கு வலுவாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் சுமூகமாக பேசி ராசியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:17 பிறகு அருமையாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சமயோஜித புத்தியால் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.